கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களையும் என்னையும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஆண்டவர் என்ன செய்யல, இந்த இடத்துல வைக்கவில்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அருமையான பக்தன் யோபு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 42வது அதிகாரத்துல 2வது வசனத்துல அப்படி சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, நம்ம யோபை குறித்து நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். யோபு என்று சொன்னால் துன்புறுவோன் என்ற அர்த்தம். யோபு என்றால் என்ன அர்த்தங்க? துன்புறுவோன், பெர்சிக்யூட்டட். ஆங்கிலத்தில் பெர்சிக்யூட்டட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. கொடுமைப்படுத்தப்பட்ட, ஹேட்டட், ஹேட்டட், ஹேட்டட் அப்படின்னா வெறுக்கப்பட்டவன். யோபு என்று சொன்னால் துன்புறுவோன், கொடுமைப்படுத்தப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். சரிங்களா? அப்போ இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் யோபை போல பாடுகள் இல்லை, உபத்திரவம் இல்லை. ஒரு அலையை சொல்லுங்களேன், ஒரு அலையை சொல்லுங்களேன். யோபை போல நமக்கு இன்றைக்கு பாடுகளும் இல்லை, உபத்திரவங்களும் இல்லை. ஏனென்று கேட்டால் யோபுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்திருந்தார்.